அந்த பாடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உங்க பர்மிஷனோட பேசலாம். ஒரு சின்ன விஷயம் நமக்கு தெரியாம நம்ம நடுப்புல இருக்கிற ஒரு மேதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலன்னா அதுல ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு விஷயம். எதுக்கு சொல்றேன்னா, இந்த மேடையில இன்னைக்கு 45 வருஷமா பாடக்கூடிய மேதைகள் எல்லாத்துலயும் சின்னவனான நான், எல்லாருக்கும் அப்புறம் வந்தவன் நானும் பாடுகிட்டு இருக்கிறோம்னா அதுக்கு ஒரு லீடரா இருக்கிறது MS விஸ்வநாதன் அவர்கள். MS விஸ்வநாதன் ஒரு சின்ன பேரை தோன்றுது உங்களுக்கு. ஆனா அவர் உலகத்தில் படைத்திருக்கிற ஒரு ரெக்கார்டு என்னவென்றால், உலகத்திலேயே 1500 படங்களுக்கு மேல இசையமைத்த ஒரே ஒரு ஞானி மிஸ்டர் MS விஸ்வநாதன் அவர்கள் தான். அது சாதாரணமான விஷயம் இல்ல. இது அவர்கிட்ட நான் இப்ப ஐஸ் வைக்கிறியோ இல்லைன்னா உங்ககிட்ட எல்லாம் கைத்தட்டு வாங்கினுக்காக சொல்றதில்ல. நீங்க தட்டுற கைத்தட்டு உலகம் மொத்தத்துக்கு கேட்கிற அளவு கை தட்டினேன்னா அந்த மாதிரி ஒரு மேதை நம்ம இந்தியாவோட பக்குவம் அது. ரொம்ப அதே இவர் ஹாலிவுட்ல இருந்திருந்தா எங்கேயோ போயிருப்பாரு. அவரை பத்தி நம்ம வீடியோல பார்த்திருப்போம், கேபிள் டிவில பார்க்கலாம், இல்லைன்னா இந்த சேட்டலைட் டிவில பார்க்கலாம். நம்ம நடுப்புல இருக்கக்கூடிய ரொம்ப சாதாரணமா உருவத்துல ஒரு வேச்சு கட்டிட்டு வெள்ளை ஷர்ட் போட்டுன்னு வந்தாரு. அதான் சொல்றேன் நான். வெரி ஹம்பிள் அண்ட் சிம்பிள் மேன், பட் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆர் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி which no other music director in the world has done, sir. நீங்க என்ன சொன்னாலும் நான் பேசுவேன். இது ஒரு விஷயம் பேசுறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுத்தாச்சு. இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நீங்க நிறைய பாடல்கள் ரேடியோலயோ கேசட்லயோ கேட்டுட்டு பாலு பாடுவார், TMS அண்ணா பாடுவார், நீங்க எதிர்பார்த்து வந்திருக்கலாம். ஆனா ஒரு சின்ன வேண்டுகோள், உங்க தம்பி மாதிரி சின்ன பையன் நான் சொல்றேன், ஒரு மேதை அவருடைய ஆர்கெஸ்ட்ராவோட வந்திருக்கும் போது MS விஸ்வநாதன் அவர்கள் கம்போசிஷன்ஸ் தான் ஸ்டேஜ்ல பாடுறது மரியாதை. அதுதான் நம்ம செய்யக்கூடியது, அவருக்கு செய்யக்கூடிய மரியாதை. மற்ற சாங்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, கேட்கவும் கூடாது. அதனால இந்த புது பாடல் அதை விட்டுல அந்த சமாச்சாரம் நாம் பாடிருக்கிற இந்த 25 வருஷத்திலே பாடிருக்கிற வசத்தியான பாடல்கள் சிலது இருந்தால் அதுல முக்கியத்துவமான ஒரு பாடல்னு சொன்னால் அதுல ஐயமே கிடையாது, அதிசயமும் கிடையாது. இந்த மாதிரி பாடலை எனக்கு வழங்கி கொடுத்திருக்கிற அண்ணன் அவர்களுக்கு எனக்கு முதல்ல தமிழ்ல பாடுற வாய்ப்பு அழைத்தது அவர் தான். எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு தந்தை மாதிரி அவர் இந்த பாட்டை எனக்கு கொடுத்ததுக்காக என்னோட 3 ஜென்மங்களுக்கு அவருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருப்பேன். இது இவ்வளவு வசதியா ஏன் பேசுறேன்னா, பாட்டு கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கே புரியுது. இதுல வார்த்தை எழுதியிருக்கிறவர் புலமை பித்தன் அவர்கள் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி தூக்கம் வராதது யாருக்குன்னா இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, காதல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, உடம்பு நல்லா இல்லாதவங்களுக்கு. ஆனா எல்லாரோட ப்ராப்ளம் தலையில கட்டுக்கிட்டு அவருக்கு அவராகவே ஒரு தாலாட்டு பாடுகிறார். அது அருமையான சிச்சுவேஷன். இந்த மாதிரி சிக்கலமான சிச்சுவேஷன் அண்ணனுக்கு தான் கிடைக்குது. அவரால் தான் இசையமைக்க முடியும். கேளுங்க பாடல். எனக்கு கிடைச்சது ஒரு பாக்கியம். எனக்கு மேல வேற யார கிடைச்சிருந்தாலும் ரொம்ப அழகா பாடிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மொழியிலே நான் பாடிருக்கிறேன். தயவு பண்ணி கேட்டு ஆசீர்வாதம் கொடுங்க. இந்த லைட்லாம் ஆஃப் பண்ண முடிஞ்சா புரிஞ்சலாம், முடியாதா? ஐ திங்க் இது ஜெனரேட்டர்ல ஓடுது. அப்ப கண்ணை மூடிட்டு கேளுங்க. தொட்டில் ஒண்ணு இல்ல இல்ல தொழில் ஒரு தொட்டில் இட்டு தாலாட்டு பாட்டு சொன்னா உன்னோட ஆத்தா அவ தூங்காம பகல நீங்காம பக்கம் நின்று கண்ணாக ஒன்ன வச்சு காத்தா அவ கண்ணாக ஒன்ன வச்சு காத்தா. தொட்டில் ஒண்ணு இல்ல இன்னு தொழில் ஒரு தொட்டில் இட்டு தாலாட்டு பாட்டு சொன்னா உன்னோட ஆத்தா அவ தூங்காம பகல நீங்காம பக்கம் நின்று கண்ணாக ஒன்ன வச்சு காத்தா அவ கண்ணாக ஒன்ன வச்சு காத்தா. அடனியாக நீ தூங்க தாலாட்டு மெல்ல கண்மூடுவோம் பாட்ட நீ கேட்டு
ஆரீரோ ஆரீரோ நாராயணா ஆரீரோ ஆரீரோ நாராயணா. சொந்தமில்லை பந்தமில்லை சொத்துமில்லை பத்துமில்லை சொல்லிக்கொள்ள யாருமில்லை சொல்லிக்கொள்ள யாருமில்லை. வீடுமில்லை வாசல் இல்லை கையில் ஒரு காசுமில்லை வேதனைக்கு ஏதுமில்லை வேதனைக்கு ஏதுமில்லை. பஞ்சு மெத்த மண்ணு தர பார்த்து கடா தங்கத்தோர குறையேதும் இங்கே இல்லடா. ஆசையேதும் நெஞ்சில் இல்ல ஐயாவோடு துன்பம் இல்லை எதனால தூக்கம் வரலடா. அட நாராயண எதனால தூக்கம் வரலடா. தொட்டில் ஒண்ணு இல்ல இன்னு தோளில் ஒரு தொட்டில் இட்டு தாலாட்டு பாட்டு சொன்னா உன்னோட ஆத்தா. அவ தூங்காம பகல நீங்காம பக்கம் நின்று கண்ணாக ஒன்ன வச்சு காத்தா. அவ கண்ணாக ஒன்ன வச்சு காத்தா. தந்தானே தந்தானே தானன தந்தானா தந்தன தானா தந்தனா தந்தன தானா தந்தானா. சித்தரையும் பார்த்ததில்லை புத்தனையும் பார்த்ததில்லை தத்துவம் கேட்டதில்லை தத்துவம் கேட்டதில்லை. சட்டி என்ன சுட்டதுண்டு தொட்ட கைய விட்டதுண்டு பாடம் ஒண்ணு தேவையில்லை. அட நாராயணா பாடம் ஒண்ணு தேவையில்லை. நெஞ்சுக்குள்ள வஞ்சமில்ல உண்மைக்கொரு பஞ்சமில்ல மனசாட்சி தூங்கவில்லடா. இல்ல இன்னு ஏக்கமில்ல ஏன் உனக்கு தூக்கம் வல்ல மகராசன் கொஞ்சம் சொல்லேண்டா. அட நாராயண மகராசன் கொஞ்சம் தூங்கேண்டா. அட நீயாக நீ தூங்க தாலாட்டு நல்ல கண்ணூடு பாட்ட நீ கேட்டு. ஆரீரோ ஆரீரோ நாராயண ஆரீரோ ஆரீரோ நாராயண. தொட்டில் ஒண்ணு இல்ல என்ன தோளில் ஒரு தொட்டில் தாலாட்டு பாட்டு சொன்ன உன்னோட அக்கா. அவ தூங்காம நீங்க கண்ணா